நாம் தமிழர் கட்சி இருக்கு பார்த்தீங்களா? அது கடந்த சில தேர்தல்களாவே செய்ற பணி என்னன்னா, புதுசா எந்த கட்சி வந்தாலும், அந்த கட்சிய வளர விடாம செய்றது. திமுக, அதிமுக இந்த 2 கட்சிட்டயும் காச வாங்கிட்டு, புதுசா எந்த கட்சி வந்தாலும் சரி, அந்த கட்சி வளர விடாம செய்றது தான் அதோட வேலை. அதுக்கு உதாரணம் என்னன்னா, விஜயகாந்த். அதுக்கடுத்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சா, ஆரம்பிக்க விடாமயே அதாவது விஜயகாந்த வந்து தெலுங்கன் தெலுங்குன்னு சொன்னாங்க. அடுத்து ரஜினிகாந்த வந்து கன்னடம் கன்னடன்னு சொன்னாங்க. அடுத்து கமலஹாசன வந்து ஒண்ணும் சொல்ல முடியல. அவராவே போயிட்டாரு. அவரையும் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்தாரு. விஜய் வந்து கன்னடம், தெலுங்கு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா, அவர் தமிழ் பிள்ளைன்னு ஆரம்பத்திலேயே அவங்க சொல்ட்டாங்க. அதனால என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு கூத்தாடி, அணில் கூட்டம், கூத்தாடி கூட்டம் அப்படின்னு சொல்லி, அவர தற்கூரி அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்றாங்க. ஆனா, ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன் நாம் தமிழருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க ஓட்டு இல்லாம போயிரும். அதுதான் சத்தியமான உண்மை. தெரிஞ்சுக்கோங்க.